Namaste. Greetings to all of you. Grandmaster Chavapaksharuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on Spiritual Practice அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். Spiritual development is based on knowing, remembering, practicing, mastering. நேற்று சொல்லப்பட்ட சூத்ராவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் ஜாஸ்தி தெளிவுபடுத்திருக்காங்க. ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்றது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா 4 முக்கியமான விஷயங்களோட அது தொடர்புடையதா இருக்கு. என்னெல்லாம் அந்த 4 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோயிங்னா ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிறது, அடுத்தது ரிமெம்பரிங், ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டத ஞாபகப்படுத்துறது, மூணாவது பிராக்டிசிங்னா பயிற்சி பண்றது, அதுக்கப்புறம் மாஸ்டரிங்னா பயிற்சி பண்ணதை திரும்ப 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 பயிற்சி பண்ணி குணமாக்குறது. குணமாச்சுன்னா அது நம்ம விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. இந்த 4 முக்கியமான விஷயங்கள், இதை எதையுமே நம்ம மறக்க முடியாது. சோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நமக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி, அந்த ப்ராப்ளம் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த 4 விஷயங்களை நம்ம பயிற்சி பண்ண வேண்டியிருக்கும். என்னது ஏற்கனவே வந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது, அது நோயின்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை எனக்கு வந்தது, ரைட்? அடுத்தது இந்த காரணத்துக்காக தான் அந்த ப்ராப்ளம் லாஸ்ட் டைம் வந்தது அப்படிங்கிறது திரும்பியும் அந்த ப்ராப்ளம் வரும்போது இல்ல அது வர்றதுக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்தக்கூடிய திறமை நம்மளுக்கு வேணும் இல்லையா, அது ரிமெம்பரிங் சொல்றாங்க. நான் சில வாட்டி ரிமெம்பர் பண்ணிடுவோம், ஆனா அந்த டெஸ்ட் எழுதும் போது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் வந்து கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணுங்கிறது ஒரு செய்தி, இது ஞாபகத்துல இருக்கும் நம்மளுக்கு. ஆனா அந்த நிமிஷத்துல, அந்த சோதனை வரக்கூடிய நிமிஷத்துல அது ஞாபகம் இருக்குமா? வந்தாலும் பயிற்சி பண்றதுக்கான அந்த திறமை நம்மளுக்கு இருக்கா, அந்த குணம் நம்மளுக்கு இருக்கா, அதை பார்க்கணும். அதை பிராக்டிசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி பயிற்சி பண்ணா நம்ம ஜெயிச்ச மாதிரி ஆகாது. அப்ப பல்வேறு முறை இதை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கடினமான பயிற்சிகள் இது மாதிரி இந்த ஜிம் போகும்போது ஒரு தண்டால் தூக்குற மாதிரி இல்ல, தண்டால் தூக்கி மசில் டெவலப் ஆயிடும். இந்த மசில் டெவலப் ஆச்சுன்னா அந்த மசில் நல்லா டெவலப் ஆகிற வரைக்கும் எதை தூக்கினாலும் வெயிட்டா இருக்கும் இல்ல, வலிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல மசில் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிட்டை மட்டும் இல்ல, ஜிம்ல இருக்கக்கூடிய வெயிட்டை மட்டும் இல்ல, அது மாதிரி பல ஹெவி வெயிட்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளால தூக்க முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய சோதனைகள் பல இடத்துல இந்த நோயிங், ரிமெம்பரிங், பிராக்டிசிங் நல்லா பண்ணிட்டோம்னா, திரும்ப 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 பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மாஸ்டர் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு சோதனை கொடுக்கும் போது அதுல மட்டும் ஜெயிக்காம எந்த இடத்துல யார்கிட்ட இருந்து எந்த சூழ்நிலையில சோதனை வந்தாலும் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கான பாடங்கள் கிடைச்ச மாதிரி ஆயிடும். இதுதான் மிக முக்கியமான செய்தி. இது குறிச்சு வச்சுக்கலாம். Wish you a great day. Namaste.